ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச்சாய குரு சுக்ர சனிய சச்சவி ராகவி கேதுவி நமக. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு மாந்தியை பத்தின ஒரு காணொலியை நம்ம பார்க்கலாம். இப்ப மாந்தி அப்படின்னா குளிகன் அப்படின்னு அழைப்பாங்க. இது ஒரு துணை கிரகமா செயல்பட்டது. ஒண்ணு இல்ல, உங்களோட பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா லா அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கும், அதுக்கு பேர் லக்னம். மா அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா மாந்து அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதுதான் மாந்தி. இப்ப லக்னத்துல இருந்து எண்ணி வரணும், அதாவது வலது புறமா எண்ணி வரணும், கிளாக் வைஸ்ல, அதாவது கடிகார முள் சுத்துற திசையில எண்ணி வந்தோம் அப்படின்னா லக்னம் 1ன்னு போட்டுக்கணும். அடுத்தது 2, அடுத்த கட்டம் 3, இப்படி வரிசையா போட்டீங்கன்னா மொத்தம் 12 கட்டம் வரும். அந்த 12 கட்டத்துல உங்களுக்கு மாந்து அல்லது மா அப்படின்னு எங்க எழுதியிருக்கு, எந்த கட்டத்துல இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி பார்த்துட்டு இந்த காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவும் பரிபூர்ணமா இருக்கும். சனியினுடைய மகன் தான் மாந்தி. ஆகையால இவர் சனியை போலவே மாந்தியும் பலன் தருவார். இந்த மாந்தியை பத்தி ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு, அது புராண கதை தான். ராவணன் தன் மகன் பிறக்கும் போது சனிய 11ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி கட்டளையிட்டார். இந்த 11ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா லாப சனி, மிகவும் ரொம்ப நல்லது. அது சனி பகவான் யாரு? ஒரு நீதிமான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ராவணன் கிட்ட சரின்னு ஒப்புக்கிட்டாரு. ஆனா அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட ஒரு காலை மட்டும் 12ஆம் வீட்டுல வச்சுட்டாரு. அதை பார்த்த ராவண சனியோட காலை வெட்டிட்டார். அதிலிருந்து விழுந்த சதை பகுதி லக்னத்துல போய் விழுந்ததா ஒரு கதை இருக்கு. ஆகையாலதான் ராவணோட மகன் இந்திரஜித்துக்கு அற்ப ஆயுள் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. சரி, இப்போ உங்களோட பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து எண்ணி வந்தீங்க, மாந்தி எங்க இருக்குங்கிறத பார்த்துட்டீங்க. இப்ப இந்த மாந்தி லக்னத்திலேயே உங்களோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒன்றி போதான்னு பாருங்க. நல்ல ஒரு குண்டான உடல் அமைப்பு இருக்கும், ஏன்னா நல்லா சாப்பிடுவாங்க, உடல் உபாதைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, அடக்கம் வெக்கம் இது ரெண்டுமே இல்லாதவங்களா இருப்பாங்க, மனக்கவலை அதிகமா இருக்கும், குறும்புத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கொடூர சிந்தனைகள், முரட்டு குணம், சுறுசுறுப்பு, இது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம். சுப கிரக சேர்க்கை மற்றும் பார்வை இருந்துச்சு அப்படின்னா பொன் பொருள் சேர்க்கை இவங்களுக்கு உருவாகும். அது உங்களோட சுய ஜாதகத்தை வச்சுதான் பார்க்க முடியும். இப்போ 2ஆம் வீட்டுல மாந்தி இருந்தார் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, பேச்சுல தடுமாற்றம் இருக்கும், அல்லது விதம் பேசுவாங்க, கீழ்த்தரமான ஒரு புத்தி, வீண் பொருள் விரயம் மற்றும் வறுமை, கண்கள்ல நோய், தீய பழக்கம் கொண்டவரா இருப்பாங்க, துஷ்டன் அப்படிங்கிற பெயர் எடுப்பாங்க, உடல் ஊனம் இருக்கும். இது மாந்திக்கு நல்ல ஸ்தானம் கிடையாது. 3ஆம் வீட்டுல மாந்தி இருந்தாருன்னா நல்ல உடல் அமைப்பு இருக்கும், தைரியம், துணிவு, பலரையும் வழிநடத்தக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும், புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகளை குவிப்பாங்க, மிக எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க, முன்கோபம், யாரோடும் அனுசரிச்சு போகாத தன்மை, உடன் பிறந்தவர்கள் இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட நல்ல உறவு அவங்களுக்கு இருக்காது, அரசு ஆள்பவர்களோட தொடர்பு மற்றும் மதிப்பு இவங்களுக்கு இருக்கும். உங்களோட பிறப்பு ஜாதகத்துல 4ஆம் வீட்டுல மாந்தி இருந்தாருன்னா நிம்மதியற்ற நிலை, உடல்நிலை பாதிப்பு, வீடு மனை சேர்க்கை உண்டாக தடை, தாயாரோட சுமூக நிலை இல்லாம இருக்கும், துரதிருஷ்டசாலிகள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஆனா பிறப்பிடத்தை விட்டு வேறிடம் சென்று மலைப்பகுதியில சில காலம் வாழக்கூடிய நிலைமை இவங்களுக்கு வரும். 5ஆம் வீட்டுல மாந்தி இருந்தாருன்னா புத்திர தோஷம் உண்டு, நிலையில்லாத மனம் உடையவங்களா இவங்க இருப்பாங்க, சில நேரங்களில் மனநிலை பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, குறைந்த வயதிலேயே கண்டம் வரும், செல்வம் செல்வாக்கு இழக்கக்கூடிய நிலை ஏற்படும், கடவுள் நம்பிக்கை இருக்காது, தைரியம், தகாத உறவுகள், இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். 6ஆம் வீட்டுல மாந்தி இருந்தார்னா மிகவும் நல்ல இடம், நீண்ட ஆயுள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவம் இருக்கும், ஆரோக்கியமான வாழ்வுல படிப்படியா உயர்வு பெறுவாங்க, எதிரிகள் இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் அவங்கள இவங்க கண்டிப்பா வெற்றி கொள்வாங்க. இவங்க ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தார்னா சிறு வயதிலேயே கண்டம் நேரலாம், வீண் விவாதங்கள் செஞ்சு தன விரயங்கள் ஏற்படும், தனக்கு என்று தவறான நீதிகள் இவங்க வச்சிருப்பாங்க,
இவங்க சொன்னதான் கரெக்ட், தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு கண்டிப்பா இவங்க பேசுவாங்க. தவறான நியதிகளை வச்சிருப்பாங்க. 8ஆம் வீட்டுல மாந்தி இருந்தார்னா அதிக பசி, மறைமுக வியாதிகள், எல்லாவற்றிலும் தோல்வி, நீரால் கண்டம், கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். 9ஆம் வீட்டுல மாந்தி இருந்தார்னா பிதிர் தோஷம் உடையவங்களா இருப்பாங்க. மெலிந்த உடல் அமைப்பு இருக்கும். தவறான பாதை மற்றும் தவறான பழக்க வழக்கங்கள் உடையவங்களா இருப்பாங்க. குழந்தைகளால மகிழ்ச்சி இல்லாத தன்மை இவங்களுக்கு இருக்கும். மேலும் தனிமை, வாழ்க்கையில கவலை, பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 10ஆம் வீட்டுல மாந்தி இருந்தார்னா இவங்களை கருமி அப்படின்னே சொல்லலாம். சுயநலம் மிக்கவங்களா இருப்பாங்க. மற்றவர்களை பத்தின கவலை இவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா உரைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்வில் படிப்படியா முன்னேற்றம் அடைவங்களா இருப்பாங்க. தனிமையை மட்டும்தான் விரும்புவாங்க. இறை நம்பிக்கை கண்டிப்பா இருக்காது. அப்படி இருந்தாலும் அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. பொதுவா நல்ல குடும்பம், குழந்தைகள்னு சுகமா இருப்பாங்க. 11ஆம் வீட்டுல மாந்தி இருந்தார்னா செல்வம், செல்வாக்கு எந்த குறைவும் இல்லாம அரசனை போல வாழ்வாங்க. நல்ல வாழ்க்கை துணை, மற்றவர்களுக்கு உதவி புரியக்கூடிய தன்மை, தெய்வ நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்கள வசியன் அப்படின்னே சொல்லலாம், இல்லைன்னா ஜாலக்காரன் அப்படின்னே சொல்லலாம். 12ஆம் வீட்டுல மாந்தி இருந்தார்னா இது ஒரு மோசமான அமைப்பு. ஏழ்மை நிலை, வீண் பண விரயம், தவிர்க்க முடியாத வீண் செலவு போன்றவையால ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க. மேலும் சிலர் பாவ செயலில் ஈடுபடுவாங்க. துரதிருஷ்டமானவங்க சில நேரங்களில் மூட்டு வலி, மூட்டு குறைபாடுகள் இவங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது உங்களோட வாழ்க்கையில் இப்படிதான் இருக்காங்கிற உங்களோட அனுபவத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் காண்போம்.